ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பொகைன்வில்லா அதாவது காகித பூவை எப்படி ஈஸியாக கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் சாயில், கோகோபிட், வெர்மிகம்போஸ்ட் பொகைன்வில்லா க்ரோத் பண்ணுறதுக்கான க்ரோத் மீடியம். நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர், ப்ரூனர், வாட்டர் பாட்டில், பொகைன்வில்லா பிளான்ட் கட்டிங் 6 to 8, அப்புறம் பாட்டிங் மிக்சர். இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பொகைன்வில்லா பிளான்ட் கட்டிங்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல மெச்சூரான பொகைன்வில்லா பிரான்ச்சஸாக செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அதிலிருந்து ப்ராப்பராக பிளான்ட் கட்டிங்ஸ் எடுத்துக்கணும். கட்டிங்ஸ் எடுக்கும்போது அந்த கட்டிங்ஸில் எந்த விதமான காயங்கள் அதாவது ஊன்ஸும் ஏற்படுத்தக்கூடாது. ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக நம்ம எடுத்துருக்கிற ரெட் சாயில், கோகோபிட், வெர்மிகம்போஸ்ட் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நல்ல ட்ரைனேஜ் ஹோல்ஸாக இருக்கிற பாட்டாக செலக்ட் பண்ணி அதில் இந்த பாட்டிங் மிக்சரை ஃபில் பண்ணிக்கணும். நம்ம எடுத்துருக்கிற கட்டிங்ஸை நம்ம ஃபில் பண்ணியிருக்கிற பாட்டிங் மிக்சரில் ப்ராப்பராக பிளான்ட் பண்ணிடணும். பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் இமிடியேட்டாக பிளான்ட் கட்டிங்ஸுக்கு வாட்டரிங் பண்ணிடணும். இந்த கட்டிங்ஸை கவர் பண்ணுற மாதிரி பாட்டில் வித் கேப்போட க்ளோஸ் பண்ணிடணும். ஏன் நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னா பிளான்ட் ரெஸ்பிரேஷன் அண்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒர்க்கை தானாகவே நடத்தும். ஆஃப்டர் 26 டேஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் நல்ல ஹெல்த்தி க்ரீன் லீஃப் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம பாட்டில் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வாட்டரிங் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஃபார்ட்டித் டேக்கு அப்புறம் பிளான்ட் சாயிலில் டிரான்ஸ்பிளான்டிங் பண்ண ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூட் க்ரோத்தாக இருக்கிற பிளான்ட்டை பார்க்க முடியும். இந்த பிளான்ட் சாம்பிளிங்கை உங்கள் வீட்டு கார்டனில் நீங்கள் பிளான்ட் பண்ணிக்கலாம். பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் இமிடியேட்டாக வாட்டரிங் பண்ணிடணும். வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல பொகைன்வில்லா ட்ரீயை பார்க்க முடியும்.